சுவாமிகளே, இதுதானே என்று பாருங்கள். அது இல்லை, பூரினி பூரிகர்மாணி என்று ஆரம்பிக்கும். பாருங்கள். சித்தப்பா, வா கமலி. இதில் ஒரு நெல்லிக்காய் வைத்திருக்கிறேன். எந்த கையில் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லிவிட்டால் எனக்கு என்ன தருவாய்? என்னிடம் ஒன்றுமே இல்லையே தருவதற்கு. சரி, நெல்லிக்காயை தந்து விடுகிறேன். கமலை, தொந்தரவு செய்யாதே. போ. நாங்கள் இருவரும் ஒரு முக்கியமான ஸ்லோகத்தை தேடிக் கொண்டிருக்கிறோம். போ, போய் கோவிந்தனோடு விளையாடு. கோவிந்தன் அண்ணாவோடவா? அவர் என்னுடன் விளையாட மாட்டாராம். போடி, உன் வயது பெண்களோடு தட்டா மாலை சுற்று என்று என்னை வைகிறார் அப்பா. அப்படியா சொன்னான்? சரி, நான் அவனை கண்டிக்கிறேன். ஹாய், நீங்கள் நல்ல சித்தப்பா. சொல்லுங்கள் சித்தப்பா, இதில் எந்த கையில் நெல்லிக்காய் இருக்கிறது? அதற்கு முன்னால் நான் ஒரு கேள்வி கேட்பேன். அதற்கு நீ சரியான பதில் சொல்லிவிட்டால் நானும் எந்த கையில் நெல்லிக்காய் இருக்கிறது என்பதை சொல்லிவிடுகிறேன். நிச்சயமாக. கமலை, போதும். இதோ போய்விடுகிறேன் அப்பா. சித்தப்பா, நீங்கள் கேள்வியை கேளுங்கள். ஒரு கேள்வியை மட்டும் கேட்கவே கூடாது. என்ன கேள்வி? அந்த நெல்லிக்காய் எந்த கையில் இருக்கிறது என்பதை மட்டும் கேட்கவே கூடாது. சரியா? அப்படி கூட நான் கேட்பேனா? நிச்சயமாக அந்த கேள்வியை நான் கேட்கவே மாட்டேன். சரி, வேற என்ன கேள்வி? கேளுங்கள். கமல நயனரே, அவளோடு விளையாடினால் அவ்வளவுதான். இன்றைக்கெல்லாம் விளையாடி கொண்டே இருப்பாள். நமக்கு தான் வேலை கெட்டு போகும். அப்பா, சித்தப்பா வேலை செய்து கொண்டேதானே என்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். வேலை ஒன்றும் கெட்டு போகாது. பார்த்தீர்களா இவள் பேசுவதை? இவள் பூமி தேவியைப் போல இல்லை, வாயாடி. எதற்கும் ஒரு பதில் வைத்திருப்பாள். அகத்துக்காரராக வருபவன் பாடுதான் திண்டாட்டமாக போகப் போகிறது. கேள்வி கேளுங்கள் சித்தப்பா. எந்த கையில் நெல்லிக்காய் இருக்கிறது என்பதுதானே கேட்கக்கூடாது? ஆமாம். சரி, அப்படியானால் இப்போது உன்னுடைய எந்த கையில் நெல்லிக்காய் இல்லை என்பதை சொல்ல. கையில் இல்லை. அப்படியானால் நெல்லிக்காய் இந்த கையில் உள்ளது. இந்த நெல்லிக்காய் எனக்குத்தான். போங்கள் சித்தப்பா, நீங்கள் என்னை ஏமாற்றி விட்டீர்கள். கமலை, எங்கே ஓடுகிறாய்? ஜானகி வீட்டுக்கு விளையாட போகிறேன் அம்மா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ இப்படி உட்கார். அம்மாவிற்கு ஒவ்வொரு பூவாக எடுத்து கொடுப்பாயாம், நான் தொடுப்பேனா? என்ன? சரி அம்மா, உட்கார். அக்கா, கோவிந்தன் அமுது செய்யும் போது எதுவும் படுத்துவதெல்லாம் இல்லையே. அகத்தில் இருந்தால் இது பிடிக்காது அது பிடிக்காது என்று எல்லாவற்றையும் இலையிலிருந்து எடுத்து போட்டு விடுவான். கோவிந்தனா? அவனை போன்ற சமத்து பிள்ளையை பார்க்க முடியுமோ? அண்ணன் எப்படி ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமுது செய்கிறானோ அதே போல்தான் இவனும். உப்பு குறைந்திருக்கிறது பெரியம்மா, உரைப்பு அதிகமா இருக்கிறது பெரியம்மா என்று ஒரு வார்த்தை சொல்ல வேண்டுமே. அவனை போய் படுத்துகிறானா என்று கேட்கிறாயே. சில நேரங்களில் கோவிந்தனை பாசர வகுப்பு எடுக்க சொல்லிவிட்டு ராமானுஜன் பார்த்து கொண்டிருப்பானாம். அற்புதமாக இவனும் விளக்கம் கொடுக்கிறானாம். ராமானுஜன் சொல்வான், பூமி தேவி இங்கு இருந்த போது அவ்வப்போது அவனை வம்பு கிழித்து கொண்டிருப்பாள். இப்பொழுது அவள் கல்யாணமாகி புருஷமங்கலத்திற்கு போன பிறகு கோவிந்தன் மிகவும் அமைதியாகிவிட்டான். அம்மா, பூமி, அக்கா. வாருங்கள் மாப்பிள்ளை. வா பூமி, உள்ளே வாருங்கள். பூமி, இப்போதுதான் உன்னை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம், நீயே வந்து விட்டாய். வா பூமி, வாருங்கள் மாப்பிள்ளை. எப்படி இருக்கிறாய் கோவிந்தா? நன்றாக இருக்கிறேன். எப்படி இருக்கிறீர்கள் மாப்பிள்ளை? நலமாக இருக்கிறேன். பார்த்தீர்களா, என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட விசாரிக்காமல் இவரை பற்றி விசாரிக்கிறார். நான் நலமாக இருக்கிறேன் என்றால்
நீயும் நலமாக இருக்கிறாய் என்றுதானே அர்த்தம்? அதைத்தான் கோவிந்தன் அவ்வாறு கேட்டான், இல்லையா கோவிந்தா? ஆமாம். என்னடி கமலை, இன்னமும் அமுது செய்வதற்கு அம்மாவை படுத்திக் கொண்டுதான் இருக்கிறாயா? நான் ஒன்றும் படுத்தவில்லை. நீ அத்தைமேரை படுத்தாமல் இருந்தாலே போதும். ஏய், சற்று சும்மா இரேண்டி, வாயாடி. வாருங்கள் வாருங்கள். நமஸ்காரம். என்ன பூமி, புக்ககம் போனால் பிறந்த அகத்தை முழுவதுமாக மறந்துவிட வேண்டுமா என்ன? அப்படியில்லை சித்தப்பா. ஆமாம் பூமி, நீ இங்கு வந்து 2 மாதத்திற்கு மேலாகிறது. இப்பொழுதுதான் வருகிறாய். மாப்பிள்ளை, தாயார் தகப்பனார் இருவரும் சௌக்கியம்தானே? நன்றாக இருக்கிறார்கள். மாதம் ஒரு முறையாவது இங்கு வந்து போகலாமே பூமி. நானும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். கோவிந்தன் அகத்துக்கு வந்து புடவையையும் வேஷ்டியையும் கொடுத்துவிட்டு சென்ற அன்றிலிருந்து சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். வா பூமி, அம்மாவையும் அப்பாவையும் சேவித்துவிட்டு வரலாம் என்று கேட்டால்தானே. மாமியாரையும் மாமனாரையும் தனியாக விட்டு விட்டு வர முடியாது அம்மா. மாமியாருக்கு சற்று தள்ளாமை என்றாலும் தானே எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். நான் தான் வலுக்கட்டாயமாக பாதி வேலைகளை அவரிடமிருந்து வாங்கிக் கொள்வேன். நான் இங்கு வந்துவிட்டால் பாவம் மாமியார் மாமனார் இருவருக்குமே மிகவும் கஷ்டமாகிவிடும். எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது பூமி. மாமியாரும் மாமனாரும் கஷ்டப்படுவார்களே என்று நினைக்கும் மாற்று பெண்கள் மிக மிக அரிது. நீ அப்படி நினைக்கிறாய் என்றால் உன் அம்மாதான் அதற்கு முழு காரணம். அப்படி அருமையாக உனக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறாள். இன்று நீ வந்தது மிகவும் நன்றாகிவிட்டது பூமி. இன்று நம் கோவிலில் பெருமாளுக்கு பூவாலங்கி சேவை. அப்படியா? இன்று என்ன விசேஷம்? இன்று நம் ஊர் தலைவருக்கு பிறந்த நாள். அதற்காக இப்படி ஒரு பிரத்யேக சேவையை அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். மாப்பிள்ளை, அமுது செய்துவிட்டு சிரம பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். சாயங்காலம் நாம் எல்லோருமாக சேர்ந்து கோவிலுக்கு போகலாம். இல்லை, எனக்கு பக்கத்தூரில் ஒரு வேலை இருக்கிறது. திடீரென்று நேற்று பூமி என்னவோ அம்மாவை பார்க்க வேண்டும் என்று தெரிவித்தாள். சரி, போகும் வழியில் அவளை விட்டுவிட்டு போகலாமே என்று வந்தேன். அதனால் என்ன, அமுது செய்துவிட்டு போகலாம். காந்திமதி, மாப்பிள்ளை. இல்லை மாமா, பசி இல்லை. ஏற்கனவே தாமதமாகிவிட்டது. நான் இப்பொழுதே புறப்படுகிறேன். நன்றாக இருக்கிறது மாப்பிள்ளை. இவ்வளவு தூரம் வந்துவிட்டு உடனே போவதா? கூடவே கூடாது. ஆமாம் மாப்பிள்ளை, இன்று இங்கு தங்கிவிட்டு நாளை உங்கள் வேலைகளை பாருங்களேன். இல்லை கோவிந்தா, உண்மையிலேயே அது எனக்கு மிக முக்கியமான ஒரு காரியம். சரி, வேண்டாம், வற்புறுத்தாதீர்கள். போக வேண்டிய இடத்திற்கு தாமதமாக போகிறோமே என்ற உறுத்தலுடன் அமுது செய்தால் மனம் அதில் லயிக்காது. மனம் ஒன்றாமலோ அவசரப்பட்டோ அமுது செய்வது ஸ்லாக்கியமானதில்லை. நீங்கள் சென்று வாருங்கள் மாப்பிள்ளை. மிகவும் நன்றி மாமா, நான் புறப்படுகிறேன். பூமி, நான் 2-3 நாட்களில் வந்து விடுகிறேன். பத்திரமாக இருந்து கொள். உரைப்பானவைகளை அதிகமாக சாப்பிட வேண்டாம். நன்றாக உறங்கி ஓய்வெடுத்துக்கொள். பிறகு வெயிலில் கடை கண்ணி என்று எங்கும் போக வேண்டாம். என்ன, புரிகிறதா? சரி. அடியேன் புறப்படுகிறேன். வாருங்கள். வருகிறேன். வாருங்கள். பூமி, பிடித்தாலும் புளியம் கொம்பாய் பிடிக்க வேண்டும் என்பார்கள். அடடடடடா, மாப்பிள்ளைக்குத்தான் உன் மீது என்ன பரிவு! மாப்பிள்ளையை பாராட்டினால் மட்டும் போதாது. 6 மாதம் மாப்பிள்ளையுடன் இருந்து பெண்டாட்டியிடம் எப்படி பரிவாக இருக்க வேண்டும் என்று பயிற்சியும் எடுத்துக் கொள்ளுங்கள். நான் 6 மாத காலம் பயிற்சி எடுத்துக் கொள்கிறேன். நீ பூமி தேவியிடம் இருந்து கணவனிடம் எப்படி பரிவோடு இருக்க வேண்டும் என்பதை 1 வருட காலம் நீ பயிற்சி எடுத்துக்கொள். சரியா? அடடடடா, ஆரம்பித்து விட்டீர்களா? வாருங்கள், அமுது செய்யலாம். முதலில் அதை செய்வோம், வாருங்கள். சுவாமி, இந்தாருங்கள். முதலில் இந்த குளிர்ந்த ஜலத்தை பருகுங்கள்.
எதற்காக அவ்வளவு காலையில் பயணமாகி அடுத்த ஊருக்கு போய் பூஜை சாமான்களை கொடுத்துவிட்டு வருகிறீர்கள்? தேவைப்படுபவர்கள் தேடி வந்து வாங்கிக் கொள்ள மாட்டார்களா? வருவார்கள் வருவார்கள், வந்து கொண்டுதானே இருக்கிறார்கள். பிறகு எதற்கு நீங்கள் வேகாத வெயிலில் அவ்வளவு தூரம் போய் வர வேண்டும்? வந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் நாம் அகத்திற்கு வரமாட்டேன் என்றா சொல்லிவிடுவார்கள்? இந்த சுற்று வட்டாரத்தில் இந்த அளவிற்கு பக்தி சிரத்தையோடு பூஜை பொருட்கள் செய்து தருபவர்கள் தங்களை தவிர வேறு யார் இருக்கிறார்கள்? கௌசல்யா, நீ என் மீது வைத்திருக்கும் பக்தி இதன் மூலம் தெரிகிறது. ஆனால் நான் இப்பொழுது அடுத்த ஊருக்கு போய்விட்டு வந்ததற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அது என்ன? நம் அகத்தில் வயதிற்கு வந்த ஒரு பெண் இருக்கிறாளே, அவளுக்கு விவாகம் செய்து வைக்க வேண்டாமா? அதில் என்ன சந்தேகம்? செய்யத்தான் வேண்டும். ஆனாலும் அதற்கு நேரம் வர வேண்டாமா? நம் பெண்ணை தேடி வரன் வர வேண்டாமா? நாம் நம் அகத்திலேயே அமர்ந்திருந்தால் எப்படி வரன் வரும்? நம் அகத்தில் திருமண வயதில் ஒரு பெண் இருக்கிறாள் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? நான் இப்படி பல இடங்களுக்கு சென்று பூஜை பொருட்களை தரும்பொழுதே அவர்கள் அகத்தில் வரன் இருக்கிறானா, அல்லது அவர்களுக்கு தெரிந்தவர்களின் அகத்தில் எங்கேயாவது யாராவது வரன் இருக்கிறானா என்பது விசாரித்தால் தானே அங்குள்ள வரன்களை பற்றி நமக்கு தெரியும். அத்தோடு நம் அகத்திலே திருமண வயதில் ஒரு பெண் இருக்கிறாள் என்பதை சொல்லி வைத்தால் தானே யாராவது பெண் கேட்டு வருவார்கள். அதற்கு பிறகுதானே அவர்களின் கோத்திரம் என்ன, ஆச்சார அனுஷ்டானங்களில் எந்த அளவிற்கு சிரத்தை உள்ளவர்கள், பிள்ளையாண்டானின் கல்வி குணம் எப்படி என்பதை எல்லாம் நன்கு அறிந்து சம்பந்தம் பேச முடியும். என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி. கௌசல்யா, இது என்ன? நாம் நம் பெண்ணை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீ ஏதோ சம்பந்தமே இல்லாமல் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறாயே, எதற்கு? நம் அகத்தில் கல்யாண வயதில் ஒரு பெண் இருக்கிறாளே, அவளை நல்லபடியாக ஒருவன் கையில் பிடித்துக் கொடுத்து பாணி கிரகணம் செய்து கொடுக்க வேண்டும். இதை பற்றி எல்லாம் சிந்தனை இல்லாமல் வேலை வேலை என்று இருக்கிறாரே என்று தங்களை பற்றி வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தேன். ஆனால் தாங்கள் நம் மகளின் கல்யாணத்தை பற்றி எந்த அளவிற்கு ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறீர்கள் என்பதை இப்போதுதான் புரிந்து கொண்டேன். பைத்தியமே, பெண்ணை பெற்ற தாய்மார்கள் என் பெண்ணை ஒருவனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்கும் வரை வயிற்றில் நெருப்பை கட்டிக் கொண்டிருந்தது போல் இருந்தது என்று சொல்வதை நான் எத்தனை முறை கேட்டிருக்கிறேன். உன் நிலையும் அதுதான் என்பது எனக்கு தெரியாதா? எல்லாம் நல்லபடியாக நடக்கும்போது நீயாக தெரிந்து கொள்வாய் என்று நினைத்தேன். இன்று நீ அதை பற்றி கேட்டதால் நான் சொல்லிவிட்டேன். சுவாமி, அங்கே பார்த்தீர்களா? புனிதா வந்து கொண்டிருக்கிறாள். கௌசல்யா, நீண்ட நாட்களுக்கு பிறகு புனிதா நம் அகத்திற்கு வருகிறாள். நாம் அவளது திருமணத்திற்கும் போகவில்லை. அதை பற்றி கேட்டால் என்ன சொல்வது? நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், நான் சொல்லிக் கொள்கிறேன். வாமா புனிதா, எப்படி இருக்கிறாய்? சௌகரியமாக இருக்கிறேன் மாமி. உன் திருமணத்தை நாங்கள் முன்னின்று நடத்தி வைத்திருக்க வேண்டும். ஆனால் சில சம்பவங்களால் அது நடக்காமல் போயிற்று. கௌசல்யா, பழைய விஷயங்களை எல்லாம் இப்பொழுது எதற்காக பேசிக் கொண்டிருக்க வேண்டும்? புனிதா பல நாட்களுக்கு பிறகு தஞ்சமாமலை தேடிக்கொண்டு நம் அகத்திற்கு வந்திருக்கிறாள். அவளை முதலில் உட்காரச் சொல். வா புனிதா. புனிதா, உன் தோழி வந்தாயிற்று. இனி எங்களுக்கு வேலை இல்லை. சுவாமி, நீங்கள் சென்று ஸ்நானம் செய்துவிட்டு வாருங்கள். நொடியில் தலிகை செய்து விடுகிறேன். வா புனிதா, உட்கார். என்ன தஞ்சா, ஏன் அப்படி பார்க்கிறாய்? இன்னமும் உன் முகத்தில் அந்த பழைய வருத்தம் தான் இருக்கிறதா, அல்லது கொஞ்சமாவது மாறி இருக்கிறதா என்று பார்க்கிறேன். அப்படி பார்த்ததில் என்ன தெரிந்தது? சற்று மலர்ச்சி ஏற்பட்டிருப்பது போல் தெரிகிறது. ஆனால் இது இயல்பான மலர்ச்சியா அல்லது எனக்காக வரவழைத்துக் கொண்ட மலர்ச்சியா என்றுதான் புரியவில்லை. இது இயல்பாக ஏற்பட்ட மகிழ்ச்சிதான், அதில் உனக்கு சந்தேகமே வேண்டாம். அப்படியானால் உன் நகத்துக்காரர் மாறிவிட்டார் என்று சொல். பதில் சொல் புனிதா. தஞ்சா, நீ என் கணவரை பற்றி தெரிந்து கொள்ளாததால் தான் இப்படி பேசுகிறாய். வேம்புவின் கசப்பு கூட 2-3 முறை நீரில் அலசினால் சற்று குறையும் என்பார்கள். ஆனால் சிறியா நங்கை என்ற
இலையின் தன்மையை பற்றி நீ கேட்டிருக்கிறாய் அல்லவா? எத்தனை முறை அதை நீரில் அலசினாலும் அதன் கசப்புத்தன்மை நீங்காது. என் கணவரும் அந்த சிறிய நங்கையைப் போலத்தான். எவ்வளவுதான் எடுத்துச் சொன்னாலும் மாற மாட்டார். இருப்பினும் நான் இப்போது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறேன். அதற்கு காரணம் நீதான். என் கணவர் மாற மாட்டார் என்று தெரிந்துவிட்டது. அவர் அப்படி இருக்கிறாரே என்று நினைத்து நினைத்து நான் ஏன் என்னை வருத்திக் கொள்ள வேண்டும்? என்னை நான் மாற்றிக்கொண்டேன். பெண்களுக்கு பெருமையே அவர்களது பொறுமைதான் என்றாயே, அதை கடைபிடிக்க தொடங்கிவிட்டேன். அவரது ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் கேட்டு நான் கண்ணீர் வடித்த பொழுது என் அப்பா அம்மாவின் வற்புறுத்தலால் தான் அவரது தம்பியை எனக்கு திருமணம் செய்து வைத்து தன் மகளின் வாழ்வை வீணாக்கி விட்டோமே என்று எனக்கு தெரியக்கூடாது என்று அவர் தனிமையில் சென்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பார். இப்போது நான் என் கணவரது செயல்களை எல்லாம் எளிதாக எடுத்துக்கொண்டு இயல்பாகி விடுவதால் அவரும் சற்று நிம்மதியாக இருக்கிறார். இதை கேட்கும் போது எனக்கும் சற்று ஆறுதலாக இருக்கிறது புனிதா. நீ கவலைப்படாதே. உன் நகத்துக்காரர் திருந்தி உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் காலம் வரத்தான் போகிறது. அது வருகிறதோ இல்லையோ, எப்போதும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்று நீ சொன்னாயே, அதன்படி என் தோழி தஞ்சமாம்பாவின் அன்பும் ஆதரவும் எனக்கு இருந்தாலே போதும். நான் இப்படியே நிம்மதியாக வாழ்ந்து விடுவேன். என்னால் உங்கள் யாகத்திற்கான பணியில் எந்த தலையீடும் இருக்காது என்று சொல்லிய பின் இப்போது சென்று அதில் தலையிடுவது என்பது எனக்கும் நல்லதல்ல, அவருக்கும் நல்லதல்ல. மழை வளம் வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் யாகம் நடத்துகிறோம். மழை பொழிந்து நாடு செழிக்கட்டும். அதுவரை சிறிது காலம் பொறுத்துக் கொள்ளுங்கள். வரதன் தானே?